ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பவர் பி வந்து பேசிக்கில் வந்து எப்படி படிக்கலாம், 1 மந்த்தில் எப்படி கற்றுக்கலாம் அதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹவு டு பிகம் டேட்டா அனலிஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம், ரோட் மேப் போட்டிருக்கோம். ஒரு டேட்டா அனலிஸ்ட்காரில் என்னென்ன படிக்கணும், அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து விசுவலைஸ் பண்ணுறது. அதுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது மெயின் டூல் பார்த்தீங்கன்னா பவர் பி அண்ட் டேப்லூ தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸில். அதில் வந்து பவர் பிஐ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பவர் பிஐ பேசிக்காக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாங்கிறது, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பேசிக் டேட்டா சோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2-3 days ஆகும். இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், மெனுஸாக இருக்கட்டும், அதை எப்படி இது பண்ணுறீங்க, இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் பண்ணுறீங்க, டேட்டா மாடுலேஷன் பண்ணுறீங்க, ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா 2-3 days ஆகும். ஃபஸ்ட்டு அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலிங் அண்ட் விசுவலைசேஷன் பவர் பிஐல ரொம்ப இந்த பார்ட்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி நீங்கள் டேட்டா மாடலிங் பண்ணுறீங்க, டேட்டா எப்படி விசுவலைஸ் பண்ணுறீங்க, ஸோ அதை வந்து அடுத்த ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சம் விசுவல்ஸ் நீங்களாக கிரியேட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் எப்படி நம்ம ஒரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி நீங்களாக ஒரு டேட்டாவை எடுத்து ஸ்மால் சார்ட்டை யூஸ் பண்ணி சிம்பிள் விசுவல் சார்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஷேரிங் எப்படி பண்ணுறது, பப்ளிஷிங் எப்படி பண்ணுறது, டேட்டா ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப பிகினர் லெவலுக்கான இந்த 4 டிப் தான். அது என்னங்க ஒரு ரீகால் மாதிரி சொல்லிடுறேன். டேட்டா சோர்ஸ், டேட்டா மாடலிங், பேசிக் விசுவலைசேஷன், டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா ரிஃப்ரெஷ் பண்ணுறது, இதெல்லாம் பிகினர் லெவலுக்கு இந்த 5 நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்மீடியட் போனீங்கன்னா நெக்ஸ்ட் 2 weeks என்னென்ன பண்ணலாம்னா அட்வான்ஸ் டேட்டா சோர்சஸ் எப்படிலாம் அட்வான்ஸ் மூலிமா எக்ஸல் ஃபைல் இல்லாமல் மற்றபடி எத்தனை டேட்டா சோர்ஸ் இருக்குது அதுலேருந்து எப்படி நீங்கள் பவர் பிஐக்கு வந்து டேட்டா இன்புட் பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஏஎக்ஸ்ன்னு சொல்லி டேட்டா அனலிசிஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ஃபார்முலா மாதிரி கிட்டத்தட்ட 50 ஃபார்முலாஸ் மேலே இருக்குது. அது எல்லாத்துலேயும் ஒரு பேசிக்கான ஒரு 50 ஃபார்முலாஸ் நல்ல மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல பவர் பிஐ வேலையை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த டாக்ஸ் சின்டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட்வான்ஸ் விசுவலைசேஷன் ஆல்ரெடி நம்ம எப்படி பேசிக் விசுவலைஸுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் 2 weeksல கற்றுக்கிட்டீங்கன்னா இப்போ அட்வான்ஸில் எப்படி என்னென்ன விசுவலைசேஷன் யூஸ் பண்ணலாம், என்னென்ன வந்து நம்ம சார்ட் கிராஃப்ஸில் எப்படி அப்டேட்டாக யூஸ் பண்ணலாங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ரிப்போர்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் தீம்ஸ், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ஓவர்வியூவாக இருக்கும், நீங்கள் எப்படி அந்த டேட்டா ஸ்டோரி டெல்லிங் மாதிரி உங்களோட டேட்டா மாடலுக்கு தகுந்தாப்புல அந்த கலர் தீம்ஸ்லாம் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் அட்வான்ஸ் டேஷ்போர்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ இது வந்து ஃபைனல் பார்ட்டாக வந்து 1 weekல வச்சுக்கோங்க. இந்த நான் சொல்கிற டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டாலே பிகினர் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவலில் போயிருங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவலில் பவர் பிஐ டெவலப்ஸ் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டா ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா பவர் பிஐ நிச்சயமாக அதுக்கு போகலாம். பவர் பிஐ போகிற இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸில் ஒரு 4 weeksல நீங்கள் ஃப்ரம் தி டேட்டா சோர்ஸ்லேருந்து ஒரு அட்வான்ஸ் டேஷ்போர்ட் இன்ட்ராக்ஷன் வரைக்கும் கற்றுக்கிட்டீங்கனாலே போதும். நிறைய ஜாப்ஸ் இருக்குது. உங்களோட ஜாப்லேயே நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லிக்கு மினிமம் ஒரு 1 hourலேருந்து 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட 1 monthலேயே நான் சொல்கிற இந்த இன்டர்மீடியட் லெவலுக்கு நீங்கள் வந்துடலாம். இந்த பவர் பிஐலாம் எப்படி நான் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சில வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இருந்தாலுமே ஒரு ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் சேனல் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா எந்த ப்ரமோஷன்லாம் கிடையாது. நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சஜஷனை கொடுக்குறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ யூடியூப் சேனல், அவங்க அஃபிஷியலாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா பேசிக்கில் வந்து அவங்க எப்படிலாம் டெம்ப்ளேட் வச்சு இப்படி யூஸ் பண்ணுறாங்க, பவர் பிஐ கொரிஸாக இருக்கட்டும், அந்த ஒரு சின்டாக்ஸ் ஆகட்டும், டேட்டா சோர்சஸ், இது எல்லாமே வந்து நீட்டாக வந்து புரியுற மாதிரி சொல்லித்தராங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கைஸ் இன் ஏ கியூப் அப்படிங்கிற யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு பவர் பிஐ வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயத்த வந்து பண்ணி காமிப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் திரும்பி அகைன் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்பல்ங்கிற யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து சூப்பராக வந்து பேசிக்ஸ்லேருந்து தென் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டிக்ஸாக இருக்கட்டும், டேபிளுக்கு எப்படி மெரிச் பண்ணுறது, இந்த மாதிரி பவர் பிஐ சம்மந்தமாக உங்களுக்கு வர டவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் பிஐ. ஸோ 3 சேனல் சஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 3வது சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் பிஐ சேனல் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பவர் பிஐ சம்மந்தமாக அந்த ரிப்போர்ட் சம்மந்தமாக சரி டேட்டா சோர்ஸ்லேருந்து எப்படி நம்ம டேட்டா வேலிடேட் பண்ணுற வரைக்கும் அந்த சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ இருக்கட்டும், அது இல்லாமல் இந்த 3 சேனல் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஆல்ரெடி எந்தெந்த சேனல் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு பிகினருக்கான வீடியோ, நீங்கள் இன்டர்மீடியட் போகிறதுக்கான வீடியோ. ஸோ நீங்கள் அடுத்த லெவலில் கெரியர் என்ன பண்ணலாம், டேட்டா சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.